இது சரியான்னு சொல்லி என்ன செய்வான், இன்னும் யாராவது கேட்டு கேள்வி கேட்பான். அதுக்கு உடனே அந்த வியாதிஸ்தன் சொல்கிறான் பாருங்க, அவன் சொல்கிறான், ஒரு கதையாக சொல்கிறான், கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேற ஒருத்தன் விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லி பரிதாபத்தோடு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி சொல்கிறாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறான். இன்னைக்கு நீ போ, நீ செய், நீ எழுந்து நடு, இந்த காரியத்தை நீ செயல்படுத்துன்னு சொன்னால் விசுவாசிக்கிற யாருமே கிடையாது. அது எப்படி செஞ்சிட முடியும், அது எப்படி அங்கே போனால் அது கிடைச்சிடும், அது எப்படி இதை செஞ்சால் அங்கே வந்துட முடியும், சும்மா போறியா வாய் முடிக்கணும், சும்மா எல்லாம் வாயில் சொல்லுவாங்க தான். விசுவாசித்தால், நீ விசுவாசித்தினா நீ எழுந்து நட அப்படின்னு ஆண்டு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு. அவன்லாம் இத்தனை வருஷமாக நான் இங்கே கிடக்கிறேன், இத்தனை வருஷமாக வியாதியாக இங்கே படுத்து கிடக்கிறேன், இப்படி முடக்க முடியாத சாப்பாடு கூட அள்ளி வாயில்